வாங்க இன்னைக்கு நம்ம என்ன ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணோன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் எண்ணெயில கடுகு, உளுந்தம் பருப்பு அது நல்லா பொரியவும், கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகாவ கீறி போட்டுக்கலாம். எண்ணம் எண்ணம் மாதி பிடிஎம்ல போய் கொஸ்டின் சொல்லணும்னா டக்குன்னு சொல்லலாம். பிள்ளைங்களுக்கு பிடிக்காத காய்கறிகள் மேம்ட்ட போய் வெஜிடபிள் சாப்பிட மாட்றாங்க, காய்கறி சாப்பிட மாட்றாங்க, சாதம் சாப்பிட மாட்றாங்கன்னு சொல்லிட்டு வாங்க. அடுத்துலருந்து அவங்களுக்கு அவங்க என்ன காய்கறிகள் சாப்பிடலாட்டியும் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு நீங்க பேக் பண்ணி குடுக்குறப்ப டீச்சர்ஸே சாப்பிட வச்சுருவாங்கங்க. அது மாதிரி தான் இந்த பீட்ரூட்டும். பசங்க பீட்ரூட்ட கண்டாலே அலறுவாங்க. இந்த பிடிஎம்ல போய் நம்மளோட வேலைய பார்த்து விட்டுட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன, தினம் தினம் அவங்க வீட்ல சாப்பிடாத காய்கறிகள்லாம் ஸ்கூலுக்கு பேக் பண்ணி குடுத்து விட்டா, டீச்சர்ஸே அங்க 2 மொற தான் டக்குன்னு உள்ள போயிரும். அவ்வளோதாங்க நம்மளுக்கு பீட்ரூட் பொரியலும் தயாராகிருச்சு. ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் பிடிக்காத காய்னாலும் பிடிச்ச ஸ்நாக்ஸ் வச்சா கொஞ்சம் மனசு சந்தோஷப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு கானை நல்லா உதுத்து விட்டு தண்ணியில் நல்லா ஒரு 10-20 நிமிஷத்துக்கு நல்லா கானை வேக வச்சு எடுத்தாச்சுங்க. அப்புறம் அதே பேனில் நல்லா பட்டர் கொஞ்சம் நல்லா தாராளமாக போட்டுட்டு இப்போ இந்த கான் நம்ம வேக வச்சது கானை நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கானை அதோட சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ இது எல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருந்த அந்த ஹெர்ப்ஸ்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா தாராளமாக வீட்டில் நல்லா பெப்பர் நல்லா வச்சுருந்தீங்கன்னா, அரைச்ச பெப்பரை லாஸ்ட்டில் தூவுனா கொஞ்சம் சாப்பிட்றப்ப வஞ்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸை பார்த்தோன்னே கொஞ்சம் ஜாலியாகவும் சாப்பிடுவாங்க. சரி அம்மாவும் மன்னிச்சிருவாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி விடுங்க. பாருங்கள் கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு லைட்டாக நம்ம கிளறி விட்டால் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்த டைம் பிடிஎம் போகிறப்ப பிள்ளைங்க சாப்பிட்லாட்டி மேம்கிட்ட சும்மா தாராளமாக சொல்லிட்டு தான் வாங்களேன். இன்றைக்கி நம்ம என்ன லஞ்ச் பேக் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நெய் ஊற்றின சாம்பார், பீட்ரூட் பொரியல், நல்லா சூப்பராக எம்மியான கார்ன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.